சில நாட்களுக்கு முன் பிரபல ரவுடியை துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்த பெண் காவல் உதவி ஆய்வாளருக்கு தற்போது நேர்ந்திருக்கும் சம்பவம் சென்னையில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இது குறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். எஸ்ஐ கலைச்செல்வி சென்னை டிபி சத்திரம் காவல் நிலையத்தின் உதவி காவல் ஆய்வாளரான இவரை சென்னை சிட்டி கமிஷனரான IPS அருண் சில நாட்களுக்கு முன் நேரில் வரவழைத்து பாராட்டி கௌரவித்திருந்தார். காரணம், சென்னை சேத்பட்டில் வைத்து தப்பியோடிய ரவுடி ரோஹித் ராஜா தன்னை பிடிக்க வந்த காவலர்களை ஆயுதங்களால் கண்மூடித்தனமாக தாக்கிக் கொண்டிருந்த நிலையில் அவரை துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்து கைது செய்திருந்தார் இந்த கலைச்செல்வி. இந்த சம்பவத்தில் காயமடைந்த காவலர்கள் இருவர் படுகாயத்துடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற வீடியோக்கள் வெளியாகி கலைச்செல்வி சந்தித்த சிக்கலான தருணத்தை வெளிச்சமிட்டு காட்டியது. இந்த சூழலில்தான் அவரை சென்னை கமிஷனர் அருண் பாராட்டி கௌரவித்திருந்தார். இந்நிலையில் சென்னை கீழ்ப்பாக்கம் நியூ ஆவடி சாலையில் இளம்பெண் ஒருவர் தன் 7 வயது மகளை மதுபோதையில் சாலையில் அடித்து துன்புறுத்துவதாக கலைச்செல்விக்கு தகவல் பறந்திருக்கிறது. சம்பவ இடத்திற்கு விரைந்த கலைச்செல்வி தன் ஆடைகளை தானே கிழித்துக் கொண்டு பெற்ற மகளை அப்பெண் மதுபோதையில் சாலையில் அடிப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்திருக்கிறார். உடனே அருகில் நின்ற பெண்களிடமிருந்து துப்பட்டாக்களை பெற்று அப்பெண் மீது போர்த்தச் சென்ற கலைச்செல்வியை அப்பெண் தகாத வார்த்தைகளில் திட்டி சரமாரியாக தாக்கியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதில் தடுக்கச் சென்ற ஆண் காவலர்களையும் அவர் அருகில் கிடந்த கட்டையை எடுத்து தாக்க முற்பட்டது சம்பவ இடத்தை மேலும் பரபரப்பாக்கி இருக்கிறது. அளவுக்கு அதிகமான போதையில் இருந்ததால் பெண்ணை சமாளிக்க முடியாமல் போலீசார் திணறி போயிருக்கின்றனர். உடனே காயமடைந்த கலைச்செல்வி சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். விசாரணையில் காவல் உதவி ஆய்வாளரை தாக்கிய பெண் நேபாளத்தைச் சேர்ந்த 23 வயதையான இளம்பெண் சீதா என்பது தெரிய வந்திருக்கிறது. தனது கணவர் மற்றும் குடும்பத்துடன் சென்னை ஷெனாய் நகரில் சீதா வசித்து வருவது தெரியவர பெண்ணை கைது செய்த போலீசார் அவரின் மகளை மீட்டு உறவினர்களிடம் ஒப்படைத்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.